நண்பர்களுக்கு வணக்கம். எம்ஐசிஆர் யூடியூப் சேனல் பேனர் தனப்புரி நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ராலிக் பேனலில் 5.1 ஆம்ப் ரிமோட் கிட்டில் சென்சார் ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னொரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே காம்பினேஷனில் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரெடி பண்ணிட்டோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அக்ராலிக் பேனல் வந்து எப்போவுமே வந்து இந்த 5.1 ஆம்ப் ரெடி பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அக்ராலிக் பேனல் வந்து கடைசியாக தான் தொடணும். பார்த்திங்கன்னா நான் வந்து பாருங்கள் எம்டியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃபைனல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இது பாருங்கள், இது வந்து ஏசி லைனு, ரிமன் ஸ்கோர் சென்சரு, இது மட்டும் பாருங்கள் தனியாக தான் இருக்கும். பாருங்கள் டிஸ்பிளே வந்து தனி, மெயின் மதர் போர்டு வந்து இங்கே இருக்கும். இது வந்து எப்பவுமே வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணாதீங்க. வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் கேருக்கு வந்து 5.1 ஆம்ப் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணது 24/024 8 ஆம்பியரும். அது ரெட்டிஃபைட் செக்ஷன் பார்த்திங்கன்னா 10,063 போட்டிருக்கேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டு ரகுராஜ் கம்பெனி தான், கியூடெக் நம்ம பேர் போட்டிருக்காங்க. கியூடெக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பு தனியாக கிடையாது. அதனால் சப் போர்டு தனியாக வச்சுருக்கேன். நான் யூடியில் சப் போர்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து 6 சேனலுக்கு வந்து யூடியில் கொடுத்துருக்கேன். யூடியில் 6 சேனல் கொடுத்துருக்கேன். அப்படி வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த ரிமோட் கிட்டுக்கான பவர் செக்ஷன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 24லேருந்து 12 ரெகுலேட்டர் போட்டு, ரெகுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெகுலேட்டருடைய ஆம்பியர் வந்து 1 ஆம்பியர். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ரெகுலேட்டர் போட்டு 2 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆம்பியர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கு ப்ளஸ் யூவி மீட்டர் 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர், ஒரு 12 வோல்ட் ஜீனர் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சப்போஸ் இது ஸ்டார்ட் ஆனாலையும் ஜீனர் வந்து 12 வோல்ட்டுக்கு மேலே அது ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கும். அதனால் வந்து நம்ம ரிமோட் கிட்ட பாதுகாத்துக்கலாம். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்புக்கு செக்ஷனு. சப்புக்கு பார்த்திங்கன்னா 5200 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜி மோனோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன்லாம் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருக்கேன். எவ்வேன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சப்பு மட்டும் 12 இன்ச்சுக்கு. அதனால் டிரைவர் செக்ஷனில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்கு வந்து 5198 1941 இது வந்து தொச்சிபா ஒரிஜினல் டிரான்சிஸ்டரில் தொச்சிபால் போட்டிருக்கேன். இது ஒரு சேனல் பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் தான் வரும். ஓகேங்களா, 80 வாட்ஸ். இது ஏன்னா இந்த இருக்கிற 8 ஆம்பியருக்கு இந்த 80 வாட்ஸ் போதுமானது. இது வந்து கால்குலேஷன் படி பார்த்திங்கன்னா கட்டாது. பட்டு இதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து 5200 பார்த்திங்கன்னா 1க்கு 1 ஆம்பியர் இருந்தால் கூட 5 ஆம்பியர் வேணும். ரொம்ப கம்மின்னா கூட இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 14 டிரான்சிஸ்டர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மினா கூட ஒரு 10 ஆம்பியர்லேருந்து ஒரு 15 ஆம்பியர் 20 ஆம்பியர் எடுத்துக்கலாம். அதனால் அந்த பட்ஜெட்டுக்கு வேணுன்றதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா இது 5198 போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்புட் வால்டேஜ் பார்த்திங்கன்னா 80 வாட்ஸ் தான் வரும் டிரான்சிஸ்டருடைய வேல்யூவு. அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 60 அது எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர் இது போதுமானது, அதிகமாக தேவையில்லை, ஸ்மூத்தாக இருக்கும் ஆடியோ. இப்போ வந்து இது வந்து பாதி ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரி, பேக் சைடு பார்க்கலாம். இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து சப்புக்கு, இது சென்டருக்கு, இது பிரிண்ட் லெஃப்ட்டு பிரிண்ட் ரைட்டு, இது பிரிண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து இந்த 2 பாக்ஸும் நான் எதுவும் போடல. ஆப்டிக்கல் கோஎக்ஸில் எதுவும் நான் யூஸ் பண்ணல. இது வந்து அவுட்டு உள்ளே காற்று வெளியே இழுக்கிறதுக்கும், இதுக்கு வந்து சப்புக்கு கம்பல்சரி காற்று வந்து உள்ள ஹேரை வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். உள்ளே ஏர் வெளியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. அதனால ஏர் உள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்ல வேண்டியது, இப்போ எப்பவுமே அந்த 5.1 ஆம்ப் செட் ரெடி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது மாதிரி முடிச்சிடுங்க. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பு வால்யூம் கண்ட்ரோலு. இப்போ வந்து இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து கடைசியில் இது மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பின்னு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போகிற இன்புட் லைனு யூஎஸ்பி. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு போகிறது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட் வரும். அதுக்கு இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்ச் என்கோடர் சொல்கிறாங்களா, என்கோடருக்கான சுவிட்ச். இது நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது ஃபைனலாக இதை முடிக்கிறோம். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக தான் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து இதில் இந்த அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் இந்த ஒர்க்லாம் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 12 வோல்ட்டுக்கு ஒரு எல்இடி பவர் இண்டிகேஷன் லைட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனுக்கு ப்ளஸ் நம்ம டிஸ்பிளேவுக்கு வந்து லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த லைட்டுக்கு பவர் சோர்ஸ்க்கு இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவி மீட்டருக்கு இது வந்து ஒரு 1202 இருக்குல்ல, அந்த 1202 எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக அந்த 1202
ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தனியாக கொடுத்துட்டேன். இந்த ஒரு இந்த 012 இது ஒன்று மட்டும் எடுத்து தான் ஃபேனுக்கு ப்ளஸ் அந்த நம்ம எல்இடிக்கு சோர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதுக்கு என்னென்ன அட்டாச் பண்ணுறோன்றதை பொறுத்து இந்த ஃபுல் வீடியோ வந்து இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ராலிக் பேனல் எடுத்துட்டோம். இந்த அக்ராலிக் பேனல் எடுத்து இது ரிமூவ் பண்ணி இதெல்லாமே அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு வந்து என்னென்ன வேணுன்றதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து இது வரைக்கும் யாரும் நான் லைவ் டிவி வீடியோ போடல. அதனால் இது ஒன்று மட்டும் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி தான் வரும். இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே வைக்கிறதுக்கு என்கோட்ரு ப்ளஸ் அந்த யூஎஸ்பி சாக்கெட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி டிஸ்பிளே தனியாக வந்துடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எல்இடி அட்டாச் பண்ணுவேன், இதுக்கு ஒரு எல்இடி அட்டாச் பண்ணுவேன். ப்ளஸ்க்கு வந்து இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இப்போ அது ஃபஸ்ட்டு இது உரிச்சு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி உட்காரதுக்கான டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டுக்கான டிஸ்பிளே. இது வந்து உரிச்சு எடுத்துருங்க. உரிச்சு எடுத்துகிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இது வந்து இப்போ எடுக்காதீங்க. இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டும்போது இந்த இடத்துல ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுருக்குங்க. அந்த ஃபெவிக்விக் போட்டு ஒட்டும்போது இந்த இடத்துல லைட்டாக பட்டுனாலையும் உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் அசிமாயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி மீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூஎஸ்பி டிஸ்பிளேக்கான இண்டிகேஷனு. இது வந்து இது வந்து ரிமோட் இது. ஓகேண்ணா? இப்போ வந்து நம்ம வந்து ரிமோட்டில் இது வந்து பாருங்கள், இதுவும் வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி மீட்ரு இங்கே வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த யூவி மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே வச்சு இதை ஒட்டணும். இதை ஒட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி யூஎஸ்பி வந்து லாக் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி மீட்ரு ப்ளஸ் ரிமோட் கிட்டுக்கான டிஸ்பிளே செக்ஷனு இந்த இடத்துல இது ஒட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி இதுக்கு இந்த இடத்துல ஒட்டணும். ஃபஸ்ட் இதை ஒட்டிட்டு ஒட்டுறது முன்னாடி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டுருணும். ஸ்க்ரூ போட்டு ஒட்டிட்டு இது கலர் எல்இடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக தான் இதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்புட்டை கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஃப்ரண்ட் பேனலெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் பேக் சைடு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஎஸ்பி சாக்கெட்டு, இப்போ யூஎஸ்பி டிரைவரு, இது வந்து சப்பு வால்யூம் கண்ட்ரோலு, இது வந்து பார்த்திங்கன்னா என்கோட்ரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே அவுட்புட் எடுத்தாச்சு. பாருங்கள், இது வந்து அவுட்புட் எடுத்தாச்சு. இது வந்து மதர் போர்டில் லிங்க் பண்ணணும். பாருங்கள், இது வந்து மதர் போர்டுனா பாருங்கள் இது மாதிரி லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து லிங்க் பண்ணால் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அது வால்யூம் மீட்டர் இருக்கிற எல்இடி ப்ளஸ் மைனஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா யூவி மீட்ரு எப்படின்னு பார்த்திங்கன்னா யூவி மீட்டருக்கு வர லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் எடுக்கிறோங்கள, அந்த அவுட்புட்டில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு இதை வந்து அவுட்புட் லிங்க் பண்ணால் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எப்போவுமே வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபைனலாக இது மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆடியோ டெஸ்டிங்கு ப்ளஸ் என்னென்ன ஸ்பீக்கர் ஆட் பண்ணுறது கடைசியாக நம்ம பார்த்துடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணணும் இல்லை புதுசாக அசம்பிள் பண்ணணுன்னாலே கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணித்தரோம். ஓகேங்களா? அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். இது ஒரு பட்ஜெட் வரும். 5198 போட்டால் ஒரு பட்ஜெட் வரும். 5200 போட்டால் ஒரு பட்ஜெட் வரும். அது பட்ஜெட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எது வேணுனாலையும் இப்போ அதே மாதிரி ரிமோட் கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு எல்இடி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரே கலர் வராது, ரோலிங் எல்இடி. அது பார்த்திங்கன்னா அங்கே இது பாருங்கள், இது வந்து ரெட் கலரு, இது ஒரு ரோலிங் எல்இடி. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாட்டமில் கீழே பாருங்கள், கீழே வந்து எல்இடி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சைட் பாருங்கள், உள்ளே போட்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த உள் சைடு வந்து கலர் லைட் எரியுது மாதிரி ஒரு டிசைனும் பாருங்கள், ரோலிங் ஆகுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்ட இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ சொல்லியாச்சு. இப்போ வந்து டெஸ்டிங் முடிச்சாச்சு. எல்லாமே டோட்டலாகவே டெஸ்டிங் முடிச்சுட்டேன். அது இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஆரஞ்சு ஸ்பீக்கர் இது வந்து சரௌண்டுக்கு. இது ஒரு 8 இன்ச்சு காயில் 6 இன்ச் ஸ்பீக்கரு. 8 இன்ச் காயில் 6 இன்ச் ஸ்பீக்கரு. இது வந்து சென்டருக்கு. சரௌண்டுக்கு வந்து அந்தளவுக்கு தேவைன்றதுனால 6 இன்ச் ஸ்பீக்கரு ப்ளஸ் ட்விட்டரு அது மாதிரி கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து 8 இன்ச் ஸ்பீக்கரு. 8 இன்ச் ஸ்பீக்கரு லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச் ஸ்பீக்கரு. இது சென்டருக்கு, இது வந்து சரௌண்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்பு. 10 இன்ச் சப்பு வந்து பார்த்திங்கன்னா சப்புக்காக 10 இன்ச் சப்பு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து பர்சனல் ஆர்டர் பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிரைவர் செக்ஷனில் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஏறும். இந்த ஹீட்டுக்காக பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய ஒரு ஃபேன் கொடுத்துருக்கேன். ஃபேன் எது கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக ஓவராக ஹீட் ஆகும். அந்த ஹீட் இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஹீட் ஆகிறது வந்து இழுத்து வெளியே தள்ளணும். இது வந்து வெளியே தள்ளுறது மாதிரி. இது வந்து இது இழுத்து வெளியே தள்ளும்போது பார்த்திங்கன்னா இது ஓவராக ஹீட் ஏறும் சப்பை பொறுத்து வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உள்ள ஹேர் வர மாதிரி போட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கிற ஹேரை வெளியே எடுத்து வர மாதிரி ஒன் சைடு போட்டிருக்கேன். இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது இன்னும் பிரிக்கலை பாருங்கள், இதெல்லாம் இன்னும் பிரிக்கலை. அது வந்து கஸ்டமர் வந்த பின்னாடி பார்த்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதுதான் எல்இடி. நான் பர்சனல் ஆர்டர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் யூஎஸ்பி ப்ளஸ்ஸு பிடி 5.1 சேனல்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்பிளே இது வந்து ரிமோட் கிட்டில் வந்து சொல்லி இது கியூட்டர்க்குன்னு சொல்லிட்டு ரகுராஜ் ஆடியோ அவர்கிட்ட வாங்கினது. இது ரிசல்ட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மியூசிக் பார்த்திங்கன்னா பேஸும் நல்லாயிருக்கு, ட்ரிபிளும் நல்லாயிருக்கு. நான் வந்து செக் பண்ணிவிட்டேன். ஏதாவது டெஸ்டிங் இது போட முடியாது, அது ஒரு பிரச்சனை. அது காப்பிரைட் இஷ்யூஸு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே இப்போ காப்பிரைட் இஷ்யூஸ் ஆகுனா மறுபடியும் 3 மாதத்துக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்ஸ் ஆடியோ இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அது பொறுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அதில் அந்த வருமானம்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அது மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே ரன்னிங் தான் இருக்குது. அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது கஸ்டமருக்கு இது ஃபிட் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது போர்டு வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக செட்டு வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க நண்பர்களே, எம்எஸ்சி ஆடி யூடியூப் சேனல் பேடாம தரும்படி நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.